நைட் ஷோ. இது ஒரு திகில் கதை. ஊரு ஊரு ஏய், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அங்கே என்ன பண்ணுற? கொஞ்சம் கோபமாக வெளிவந்தாள் ஊர்மிளா. எத்தனை தடவைங்க சொல்கிறது, ஊரு ஊருன்னு கூப்பிடாதீங்கன்னு? நான் என்ன ஊரா? ம் சாரி டியர், செல்லமாக கூப்பிட்டேன். 6 மாதமாச்சு. வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? கல்யாணமான புதுசில் கோயில் குளம்னு போனதோட சரி. சரி சரி, கோச்சிக்காத செல்லம். எங்கே போகலாம் நீயே சொல்லு. ஆமாம், சும்மா கேட்பீங்க, அப்புறம் அது இதுன்னு சாக்கு சொல்லுவீங்க. ம் இல்லை இல்லை, இன்றைக்கி கண்டிப்பாக வெளியே போகிறோம். ப்ராமிஸ். ஈவினிங் ரெடியாரு? ஓகே டார்லிங். மெல்லிய புன்னகை பூத்தாள். சாயங்காலம். என்னங்க, ரெடியாகி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? மணி இப்போவே 7 ஆயிடுச்சு. சாரி, இதோ 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுறேன். கிளம்பினார்கள். வண்டியை அவன் வேகமாக செலுத்த அவனது இடையில் கைகோர்த்து சந்தோஷமாக பின்னால் அமர்ந்திருந்தாள். எங்கே போகிறோங்க? நீயே சொல்லு செல்லம், உன்னோட சாய்ஸ் தான். சீக்கிரம் வந்திருக்கீங்கன்னா படத்துக்கு போகலாம்னு நினச்சேன். இனிமேல் எங்கே போகிறது? வை நாட்? நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். அங்கே பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நைட் ஷோ படத்துக்கு போகலாம். ஓகே? நைட் ஷோவா? நைட்டெல்லாம் தியேட்டருக்கு போவாங்களா? ஏன் செல்லம், ஜாலியாக போயிட்டு வரலாம். என்ன? பாதி மனதுடன் தலையாட்டினாள். சரிங்க. அந்த பெரிய ரெஸ்டாரண்ட் அவர்களை குளுமையுடன் வரவேற்றது. அவனது கைகளை கோர்த்து கொண்டு உள்ளே நடந்தாள். மெனுவை ஆர்டர் செய்துவிட்டு அருகருகே நெருக்கமாக அமர்ந்தனர். மெல்லிய வெளிச்சம் தலைக்கு மேலே ஒளிர்ந்தது. மெல்லிய இசை இனிமையாக பரவியிருந்தது. வந்த உணவினை அவன் ஆசையாக அவளுக்கு ஊட்டிவிட்டான். வெட்கம் தின்ன சுற்றுமுற்றும் பார்வையை ஓடவிட்டு வாங்கி கொண்டாள். எந்த படத்துக்கு போகலாம்? ஏதோ ஒன்று, ஜாலியாக ஏதாவது படத்துக்கு போகலாங்க. பாப்கார்ன் வாங்கி தருவீங்களா? பாப்கார்னா? சரி, வாங்கித்தரேன். வாய் விட்டு சிரித்தான். சாப்பிட்டு முடிந்து வண்டியில் கிளம்பினார்கள். நேரம் போக ஊர் சுற்றி விட்டு அந்த மிகப்பெரிய பழமையான தியேட்டருக்குள் நுழைந்தனர். சுற்றும் முற்றும் பார்த்தவள், என்னங்க, தேட்டரை பார்க்கவே பயங்கரமாக இருக்கே. எவனோ புது ஹீரோவோட படம் போட்டிருக்கானா. பெரிய கூட்டம் எதுவும் இருக்காது. ஜாலியாக ஃப்ரீயாக படம் பார்க்கலாம். ஓகேவா? வா உள்ள. வயிற்றில் புலியை கொஞ்சம் கரைச்ச அவனது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு அந்த அரங்கினுள் நுழைந்தாள். சுற்றி ஒட்டி இருந்த போஸ்டர்களை பார்த்ததும் பயம் அடிவயிற்றை கவ்வியது. ஐயோ, என்னங்க, பேய் படமா? ஆமாம், சிரித்தான். பேயின்னா பயமா உனக்கு? நைட் டைம் பேய் படமா? வேணாமேங்க, போயிடலாமே ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது. சி, சில்லியாக பேசாத. நம்ம ஊர் பேய் படத்தை பார்க்குறது காமெடி படம் பார்க்குறது மாதிரி தான். செம்ம காமெடியாக இருக்கும். வா. டிக்கெட்டை வாங்கி பால்கனியில் முன் அமர்ந்தனர். அங்கே வளர்ந்து கருப்பாக இருந்த ஒருவன் டிக்கெட்டை வாங்கி கிழித்து கொடுத்தான். அவனை பார்க்க இவளுக்கு பீதிக்க பரவியது. இவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். மிக மெல்லிய வெளிச்சத்தில் தட்டுத்தடுமாறி உள்ளே நுழைந்தனர். கதவு மூடியது. இவர்கள் இருவரை தவிர யாருமே இல்லாததை கண்டு சற்று கலவரமானாள் அவள். என்னங்க, என்ன, யாரையுமே காணோம்? அதான் சொன்னேன்ல, ஓடாத படம். நைட்டு வேற, எவன் வருவான்? நம்ம 2 பேர் மட்டும்தான். கீழே பாரு, மொத்தமே 5-6 பேர் தான் இருப்பாங்க போல தெரியுது. அந்த பெரிய பால்கனியில் வரிசையாக அமைந்த 100க்கு மேற்பட்ட சீட்டின் நடு மையத்தில் இருவரும் அமர்ந்தனர். மெல்லிய வாடை நாசியில் ஏறியது. அவனின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு அமர்ந்தாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஒருவரும் இல்லை. லைட் ஆஃப் ஆனது. எதிரே இருந்த திரையின் வெளிச்சம் பரவியது. கொஞ்சம் நிதானமாகி திரையை பார்த்து கொண்டிருந்தாள். ஆரம்பமே கோரமான முகத்துடன் ரத்தம் வடிய ஒருத்தி திரையின் முன் தோன்றினாள். பகீரென்றது இவளுக்கு. அவனது தோள்களை அழுத்தினாள். சிரித்தபடி அவனும் கட்டிக்கொண்டான். சுற்றி இருந்த இருட்டு, திரையில் தோன்றிய காட்சி என அந்த சூழலே கலவரப்படுத்தியது அவளை. 3D ஸ்பீக்கர்ஸ் பின்னணி இசையை திடீரென ஆங்காங்கே தெரிக்கவிட அடிவயிறு அதிர்ந்தது. மெல்ல பயம் வயிற்றில் பரவ திரையில் இருந்து கண்களை அகற்றி தாழ்த்தி கொண்டாள். அந்த அமைதியான நேரத்தில் திடீரென ஃபோன் அலறும் சத்தம் கேட்டது. அதிர்ந்து பார்த்தாள். அவன் தனது பேக்கெட்டில் கத்திக்கொண்டிருந்த ஃபோனை உருவினான். புது நம்பராய் இருந்தது. ஹலோ ஹலோ, யாரு? கேட்கல. யாரு நீங்கள்? இவளிடம் திரும்பி, ஒரு நிமிஷம், டவர் இங்கே சரியாக கிடைக்கல, யாருன்னு தெரியல,
இரு பேசிட்டு வந்துடுறேன் என வேகமாக எழுந்து கதவை திறந்து வெளியேறினான். அதிர்ந்து போய் என்னங்க என்னங்க கத்தினாள். இவள் சத்தம் சுற்றி எழுந்த சத்தத்தில் அமுங்கி போனது. எதிரே தலைக்கேசம் ஒரு பக்க முகத்தை மறைக்க எரிந்து போன சதையில் ரத்தம் சொட்டு சொட்டாய் வலிய, கண்கள் இருக்கும் இடத்தில் குழி மட்டும் இருக்க, கிழிந்து தொங்கிய உதட்டின் வழியே ஈரில்லா சிதறிய பற்கள் தெரிய, அருந்திருந்த நாக்கு ஒரு பக்கம் தொங்க, சிரித்தபடி ஒரு உருவம் கொடூரமாய் திரையை நிரப்பி முகம் காட்டியது. அதன் உருமல் சத்தம் அந்த அரங்கை நிறைக்க, நெஞ்சடைக்க மூச்சு முட்டியது இவளுக்கு. பயத்தில் அலறி சராளென பின்னால் திரும்ப, அங்கே அருகே மிக அருகே அந்த உருவம் முகத்துக்கு நேராய் ஆ அலறிக்கொண்டு எழுந்து வாயிலை நோக்கி ஓடினாள். இருட்டின் சீட்டின் மேல் விழுந்து புரண்டு ஆடையை களைய, நெஞ்சம் வேகமாக ஏறி இறங்க, வாய்வழியே மூச்சு வாங்க தட்டு தடுமாறி வாயிலை அடைந்தாள். கதவை பிடித்து இழுக்க திறக்காமல் நின்றது. தட் 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 கதவினை அடித்தாள். என்னங்க என்னங்க ஆ பெருங்குரல் எடுத்து விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். பின்னால் ஒரு கை இவளது தோள் மேல் பதிய, அதிர்ச்சியில் மூச்சு நின்றுவிட விழிப்பிதுங்க திரும்பினாள். எலும்புகள் வெளித்தெரிய, பாதி சதை கருகி ஆங்காங்கே தொங்க, வாயிலிருந்து ரத்தம் ஒழுக நின்றிருந்த அது மெல்ல இவளை கட்டி அணைத்து இறுக்கி மெல்ல மெல்ல உள்ளே அப்படியே இறக்கியது. உடம்பு முழுவதும் இறுக்கி பிதுங்க அலறினாள். ஏய் 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 என்னாச்சு ஏய்! அவளது தோலை பிடித்து உலுக்கினான். திரையினை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவள் அதிர்ந்து பார்த்தாள். சுற்றும் முற்றும் பார்த்தவள் அவனை சந்தேக பயத்துடன் ஏறிட்டு, நீ நீ நீங்க நீங்க வெளியில் போல? வெளியிலையா? என்ன பண்ணாத்திர? திரும்ப அரங்கத்தை சுற்றி பார்த்தவள் பெருமூச்சு விட்டு அவனது தோள் மேல் சாய்ந்தாள். அந்த அமைதியான நேரத்தில் திடீரென ஃபோன் அலறும் சத்தம் கேட்டது. அவன் எடுத்தான். ஹலோ ஹலோ, யாரு யாரு? சரியாக கேட்கல. யார் நீங்கள்?